கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த உபவாச நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய வீடுகளிலே பிள்ளைகள் இருப்பார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி நாம் 127ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் போல. நாம் எப்படி ஒரு பொக்கிஷத்தை காப்பாற்றுவோமோ அது போல நம்முடைய பிள்ளைகளை நாம் காப்பாற்ற வேண்டும். எகிப்து தேசத்திலே மோசே காப்பாற்றப்பட்ட பொழுது அந்த பார்வோன் குமாரத்தி அந்த தாயின் இடத்துல மோசையை ஒப்படைக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், யோகபேத் என்பது மோசே தாயினுடைய பேராக இருக்குது. அம்ராம் மோசேனுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆகவே யோகபேத்தின் இடத்துல மோசேனுடைய தாயின் இடத்துல அந்த பார்வோன் குமாரத்தி சொல்லுகிறாள், இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதே வார்த்தை தான் கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார். இந்த பிள்ளை எனக்காக நீ வளர்க்க வேண்டும், அதற்கேற்ற பலனை நான் உனக்கு தருவேன். ஒரு தாய் நினைக்கக்கூடாது, இது என்னுடைய பிள்ளை, நான் எப்படியாகிலும் வளர்ப்பேன். இல்லை, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகளை கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். ஆகவே அந்த குழந்தைகளை நாம் கர்த்தருடைய ஞானத்திலும் அறிவிலும் வளர்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஆகவே அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருக்கு மிகவும் பிரயோஜனமாய் பிற்காலங்களில் விளங்குவார்கள். ஆகவே நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு கூட நான் வளர்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்பொழுது கூட அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே ஒவ்வொரு தாய்மாரும் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்காகவே வளர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். எல்லா குழந்தைகளும் எந்த ஜாதி பிள்ளைகள் ஆனாலும் நாம் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று நியமித்து அபிஷேகித்து நாம் வளர்க்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலங்களிலே அவர்கள் எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். நான் அடிக்கடி சொல்வேன், சிறு வயதிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காய் அழாவிட்டால் அவர்கள் வாலிப வயதிலே உங்களை அழ வைப்பார்கள். ஆகவே நீங்கள் தயவு செய்து அவர்கள் சிறியவர்களாக இருக்கும் பொழுதே உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அவர்களுக்காய் நீங்கள் கண்ணீரோடும் ஜெபியுங்கள். கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாய் தருவார். ஒரு பயங்கரமான ஒரு சங்கதியை நம்ம 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது என்ன என்று சொன்னால், எலியா விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி அவனை நிந்தித்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ எலிசாவை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி அந்த பிள்ளைகள் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் அந்த நாட்களில் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று போட்டு பல காரியங்கள் நடக்கிறதுனால இதெல்லாம் பார்த்த பிள்ளைகள் அவர்களை பார்த்து மொட்டை தலையா என்று சொல்லி ஏறிப்போ என்று சொல்லி அவர்களை சபிக்கிறதை நான் கேவலமாய் பேசுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் நடக்குது என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் சரியான வழியிலே வளர்க்கப்படவில்லை. அதனால்தான் தீர்க்கதரிசியை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்கிறார்கள். உடனே அவர் திரும்பி பார்த்து அவர்களை சபிக்கிறாராம். பார்த்தீங்களா? சபித்த உடனே காட்டிலிருந்து கரடிகள் வந்து அவர்களை பீறி போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தீமை நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, நம்முடைய சந்ததியில் யாருக்கும் வரக்கூடாது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காய் நாம் உபவாசிக்க வேண்டும். பின்வரும் சந்ததிகளுக்காக இவைகள் எழுதப்படும் என்று 102ஆம் சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். ஆகவே பின்வரும் சந்ததிகளுக்கு நாம் காரியங்களை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், அப்படி நாம் செய்யும் பொழுது அவர்கள் நல்ல வழியில் நடப்பார்கள். சாமுவேலுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கூட அவர்கள் வழி தப்பி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏலியனுடைய பிள்ளைகளும் கூட வழி தப்பி போனார்கள். ஏலி பிரதான ஆசாரியன், ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளை சரியான வழியிலே கண்டித்து வளர்க்காத போனபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து வளரு, அவர்கள் சரியான வழியில இல்லை என்று கர்த்தரே வந்து ஏலியனிடத்தில் சொல்கிறார். ஆனாலும் அவர் பாராமுகமாக இருந்து விட்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது உடனடியாக அதை நாம் கண்டிக்க வேண்டும். அப்படி கண்டித்தால் தான் 5 வளையாதது 50 வளையாது என்று சொல்வார்கள். ஆகவே சிறு வயதிலே நாம் பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தி வளர்ப்போம் என்றால் அவர்கள் முதிர் வயதிலும் அதை கைக்கொள்வார்கள் என்று நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். சாமுவேலை குறித்து வாசிக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 8:3 நாம் அதை வாசிக்கிறோம். அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் நியாயத்தை புரட்டினபடினாலே ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், உண்மை போல ஒரு தீர்க்கதரிசி இனி எங்களுக்கு இருக்க போறதில்லை, அதனால எங்களை ஆளத்தக்கதான ராஜாக்களை எங்களுக்கு ஏற்படுத்துங்க என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தையே அந்த காரியங்கள் மாற்றிப்படுகிறது. ஒரு பிள்ளையினுடைய நடக்கை சீரா இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் மிகவும் கடினமாக இருக்கும். ஒரு பிள்ளை சரியில்லை என்றால்
வீட்டினுடைய சொத்தே கரைந்து போகும். அதனால பிள்ளைகளை நாம் கண்டித்து வளர்க்க வேண்டும். இந்த இடத்துல இவர்கள் பொருளாசை உள்ளவர்களாய் மாறி போகிறார்கள். பாருங்க, பரிதானத்துக்கு சாய்ந்து போகிறார்கள். இதெல்லாம் ஏன் நடந்தது என்று சொன்னால், சாமுவேலுடைய அவர் பிள்ளைகள் சிறாய் நடத்தப்படாதபடினால தான் அவர்கள் அப்படி போனார்கள். ஆகவே நான் சில ஊழியக்காரர்கள் என்ன செய்வார்கள், ஊழியம் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளை மறந்து போவார்கள். அப்படி அல்ல. நமக்கு பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஊழியத்தை எடுக்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திலே நாம் வளர்க்க வேண்டும். கூடவே வைத்து அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அவர்களில் குற்றம் குறைகள் காணப்பட்டால் உடனடியாய் திருத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் போன பிற்பாடு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஊழியத்திற்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்ற அதே பாரத்தோடும் கண்ணீரோடும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எஸ்தரை குறித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எஸ்தர் 2:20 நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வத்துவத்தை தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால், எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் பொழுது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். பார்த்தீங்களா, எஸ்தர் மொர்தெகாயின் இடத்துல ஒரு சிறு பிள்ளையாய் வளர்கிறாள். ஆனால் கடைசியில் ராஜ அரண்மனைக்கு போகிறாள். ஆனால் வசனம் சொல்கிறது, மொர்தெகாயின் இடத்திலே அவள் எப்படி சொற்கேட்டு நடந்தாளோ அதே போல அவள் ராஜ அரண்மனையில் இருக்கும் பொழுது கூட மொர்தெகாய் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவள் நடந்தாள். இதுதாங்க கீழ்ப்படிதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கீழ்ப்படிதல் காணப்பட்டது. அதனால்தான் அவர் மரண பரியந்தம் அல்ல, அவர் உயிர் தெழுகிற பரியந்தம் கீழ்ப்படிந்தார். இன்னும் கூட அவர் வருகைக்கு கூட தன் தகப்பனுக்காக காத்திருக்கிறார். பிதாவின் ஆதீனத்தில் உள்ளதை அறிகிறது நமக்கு ஏற்றதல்ல என்று சொல்கிறார். பிதா எப்பொழுது நீ போ என்று சொல்கிறாரோ அப்பொழுதுதான் இயேசு வருவார். பார்த்தீங்களா, அதனால மரண பரியந்தம் மாத்திரமல்ல, அவருடைய வருகை பரியந்தம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முதலாவது சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இம்மீடியட் ஒபீடியன்ஸ். உடனே கீழ்ப்படிய வேண்டும். உடனே. டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ட் என்று சொல்வார்கள். ஆகவே தாழ்த்தி நேரம் கடத்தி அவர்கள் கீழ்ப்படிந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இம்மீடியட் ஒபீடியன்ஸ் அதை நாம் சொல்லிக் கொடுப்போமானால் அது அவருடைய ரத்தத்திலே ஊறி இருக்கும். கீழ்ப்படுகிறவர்கள் இயேசுவின் பிள்ளைகள், கீழ்ப்படியாதவர்கள் பிசாசின் பிள்ளைகள். ஏனென்றால் சாத்தான் தான் என்ன செய்கிறான்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவனுக்கு வெறும் ஆராதிக்கவும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் தான் அவனுக்கு நேரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? நான் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், தேவனுக்கு மேலாக நான் ஏறுவேன் என்று சொல்லுகிறான். அவனிடத்தில் அந்த கீழ்ப்படியாமை காணப்பட்டபடினால்தான் கர்த்தர் அவனை வெட்டி கீழே தள்ளுகிறார். அவன்தான் ஒரு பிரதான தூதன் சாத்தானாய் மாறி அவன் ஜனங்களுக்கு பிசாசின் கோலமாய் அவன் தீமை செய்து கொண்டிருக்கான். ஆகவே கீழ்ப்படியாமை நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே காணப்படவே கூடாது. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது பிள்ளைகள் கீழ்ப்படிவார்களானால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். பரியாசத்தின் ஆவி அவர்களுக்குள்ளே இல்லாதபடிக்கு இந்த எலியாவை பரியாசம் பண்ணின பிள்ளைகளைப் போல நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பரியாசமும் வம்பும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூட நாம் வாசிக்கிறோம். ஆகவே பரியாசம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அடங்காத்தனம் என்று பார்க்கிறோம். ஏலியின் பிள்ளைகள் அடங்காதவர்களாய் இருந்தார்கள். அது கர்த்தருக்கு பிரியமே இல்லை. ஆகவே கீழ்ப்படுகிறதான குணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் வளர்ந்து பெரியவர்களாகி ஆசீர்வாதமாயிருப்பார்கள். ஆகவே நம்முடைய குழந்தைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். பிள்ளைகளை நீங்கள் கேவலமாய் நினைக்காதிருங்கள். அவர்கள் கர்த்தரால் நம் கொடுக்கப்பட்ட சொத்து. அவர்களை சின்ன வயதிலே தான் அவர்களை நாம் வளர்க்க முடியும். தாத்தா பாட்டிகளுக்கு பிரதானமான ஒரு பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? சிறு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்குது. நல்ல கதைகளை சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் மொபைல் என்று மொபைலுக்கு போக விடாமல் பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளே வளர்ப்பது மிகவும் அவசியமாக இருக்குது. இது ஒரு பெரிய ஊழியமாய் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார், ஆட்டுக்குட்டிகளை என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்போ கர்த்தருக்கு வேற பிள்ளைகள் கிடையாது, எல்லாம் பிள்ளைகள் தான். ஆனால் நம்ம எப்படி பிள்ளைகளோ அதே போல நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். ஆகவே அந்த பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளே வளர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த உபவாச நாளிலே ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இதை மிகவும் சிரத்தையாய் நினைத்து கொண்டு சிறு பிள்ளைகளாக தானே என்று நாங்கள் அவர்களை அசட்டை பண்ணாதபடிக்கு குழந்தைகளுக்காக நாங்கள் சிறப்பாய் உபவாசிக்கவும் ஜெபிக்கவும். அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அவர்களை திருடி கொண்டு போகிறார்கள், அவர்களை சிறு வயதில் கற்பழிக்கிறார்கள். இப்படிப்பட்டதான பயங்கரங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றி எங்களுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவதற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் பத்திரமா
பத்திரமாய் வளர்க்க வேண்டும். நல்ல படிப்பின் ஞான வரங்கள், தெய்வ பயத்தை தாரும், கிருபைகளை தாரும் சுவாமி. அவர்களுக்கு தீர்க்காயுசை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது. அவர்கள் கர்த்தாவே சம்பவிக்கிறதான அபாயங்கள் எதுவும் வரக்கூடாது. ஆண்டவரே, வயதுக்கு முன்னே அபகாத்தமான மரணங்கள் வரக்கூடாது. பிள்ளைகளை நீர் காப்பாற்றி காத்துக்கொள்ளும். உமக்காக சாட்சியாய் வையும். நாங்கள் போனாலும் எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய, எங்களுடைய வாழ்க்கைக்கு சாட்சியாக இருக்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கான ஜெபத்தை மிகவும் கவனித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்காக தயவு செய்து ஊக்கமாய் ஜெபிங்கள், உபவாசத்தில் ஜெபிங்கள். கர்த்தர் அதை கணக்கில் வைப்பார். ஆமென்.